இப்போ நம்ம ஆட்டோகேடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 26வது வீடியோ. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, இப்போ இதை பாருங்கள். இந்த டயக்ராம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோ பாருங்கள், சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் லைன் கமாண்டு. அப்புறம் இது ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாலிகனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரே கமாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கமாண்டு தெரியலனாலும் கவலை இல்லை, இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. டெலகிராமில் இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம சர்க்கிள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சர்க்கிள் வந்து பாருங்கள் 41 டயா வந்து பார்த்திங்கன்னா 41. இப்போ நம்மகிட்ட ஸ்பெசிஃபை இது சென்டர் இது கேட்குது. சென்டர் இது வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து நம்மள்ட்ட கேட்குது, ஸ்பெசிஃபை த ரேடியஸ். இப்போ உங்களுக்கு டயாமீட்டர் வேணும்னா டி கொடுத்து என்டர் கொடுத்துடணும். ஓகேங்களா, இப்போ டயாமீட்டர் தானே நம்ம கொஷினில் கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள் 41. ஓகேங்களா, 41 டைப் பண்ணி என்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்தது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாலிகன் 6 சைடு வந்து பாலிகன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாலிகன் வந்து இங்கே ரெக்டாங்கிள் இப்படி இருக்கும். பாலிகன் ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா பாலிகன் இருக்கும். ஓகேங்களா, பாலிகனை கிளிக் பண்ணிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் 6. ஓகேங்களா, 6 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட் இதை கொடுத்துட்டு இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள்னால் சர்க்கிளுக்கு உள்ளே வரும். சர்க்கிள் உள்ளே தானே இங்கே இருக்குது நமக்கு பாலிகனு. சர்க்கிளுக்கு வெளியில் வரணும்னா இது கொடுத்துக்கணும். ஓகேங்களா, சர்க்கம்ஃபரன்ஸ் அபவுட் த சர்க்கிள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம உள்ளே தேவை, அதனால் ஃபஸ்ட்டில் இருக்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இப்படி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். ஓகேங்களா, மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். ஓகேங்களா, மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள், 23 கொடுத்துருக்கானா. இப்போ வந்து நமக்கு ரேடியஸ் தான் கேட்குது, ஸ்பெசிஃபை த ரேடியஸ். அப்போ 23ல் பாதி எவ்வளோ, 11.5 அதை வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா, 11.5 கொடுத்துங்க. உள்ளே கரெக்டாக வந்துருச்சா, 11.5. ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டயாமீட்டர் இங்கே இது எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, டைமென்ஷன் எடுத்து பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் 23. ஓகேங்களா, கரெக்டாக இருக்கா. எஸ்கேப் கொடுத்தா இப்போ போயிடும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்தது வெளியில் இன்னொரு சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க 46க்கு. சர்க்கிள் எடுத்துக்கலாம். திரும்பியும் டயாமீட்டர் 46 டி கொடுத்து என்டர் கொடுத்துங்க. ஏன்னா ரேடியஸ் வந்து கேட்குது. டி கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா டயாமீட்டர் வேல்யூ வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 46 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ஓகேங்களா, 46க்கு போட்டாச்சு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், திரும்பியும் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 5. ஓகேங்களா, திரும்பியும் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ரேடியஸ் பார்த்திங்கன்னா 5. இந்த பாருங்கள், இதோட சென்டர் இந்த சர்க்கிளோட இந்த ஆக்சிஸோட சென்டரில் தான் இந்த சர்க்கிள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சின்ன சர்க்கிளில் இந்த மாதிரி பார்த்துட்டு ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்தது லைன் வந்து போட்டிருக்காங்க 2. இந்த பக்கம் இதுலேருந்து இந்த பக்கம் 1, இதுலேருந்து இந்த பக்கம் 1. ஓகேங்களா, இப்போ சென்டராக நம்ம ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம லைன் கமாண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ லைன் வந்து இங்கேருந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இங்கே இப்படி வச்சோடனே அந்த ட்ரையாங்கிள் மாதிரி மிட் பாயிண்ட் காட்டும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒரு லைனை வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, லைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இழுத்து விட்டுக்கலாம், அப்புறமேட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம லைனை போட்டாச்சு. இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப் செட் கமாண்ட் எடுத்துங்க. ஆஃப் செட் கமாண்ட் இங்கே இருக்கா, அதை எடுத்துக்கிட்டு ஆஃப் செட் டிஸ்டன்ஸ் வந்து கேட்குது 1. ஓகேங்களா, 2 கொடுத்துடக்கூடாது, 1 கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். 1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட், இந்த லைனை வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த சைடு வந்து இப்படி வச்சா எப்படி போவோம், கர்சர் எப்படி நம்ம ஊற்றுறோமோ அப்படி தான். இப்போ இந்த சைடு நமக்கு 1 தேவை, ஒரு கிளிக் பண்ணிங்க. அதே ஆப்ஜெக்ட் திரும்பி கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு வந்து கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். இப்போ நடுவில் இருக்க இந்த லைனை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ இந்த நடுவில் இருக்க லைனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி முடிச்சாச்சு, டயக்ராமே பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும். ஓகேங்களா, இந்த தேவையில்லாத இதெல்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும். டிஆர்ஐ கொடுத்து டபுள் என்டர் கொடுக்கணும். 2 வாட்டி என்டர் தட்டணும். டிஆர்ஐ கொடுத்து 2 வாட்டி என்டர் தட்டினா நமக்கு தேவையான இந்த மேலே இருக்க லைன் தேவையில்ல, இது தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, அப்புறம் இது தேவையில்ல, பார்த்துங்க. ஓகேங்களா, மாற்றி கீத்தி கட் பண்ணிட போகிறோம். அப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணால் போயிடும். ஓகேங்களா,
பாருங்கள். ஓகே வந்துருச்சா? இப்போ இது மட்டும் இது பண்ணோம். இது வந்து நம்ம இது பண்ண முடியல, ட்ரிம் பண்ண முடியல, ஏன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம எஸ்கேப் இது பண்ணோம். இது ஓகேங்களா? இதை எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்து ட்ரிம் அவுட் லீவ் ஆகிடலாம். இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? டெலீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அரே கமெண்ட் வந்து பண்ணிடணும். ஓகேங்களா? அரே கமெண்ட் வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்பயும் பாருங்கள், ஒன்று ட்ரிம் பண்ண விட்டோம் பாருங்கள். இதை வந்து ட்ரிம் பண்ண விட்டல. இங்கே வந்து இங்கே கேப் இருக்கணும். டிஆர்ஐ கொடுத்து டபுள் என்ட்ரு கொடுக்கணும். ஓகேங்களா? டிஆர்ஐ கொடுத்து டபுள் என்ட்ரு கொடுத்தா, ஏன் டபுள் என்ட்ரு கொடுக்கணும்னா அப்போ தான் இது வந்து தனியாக கட் ஆகும். இப்போ இதுக்கும் இது நடுவில் கட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ சிங்கிள் என்ட்ரு கொடுத்தா இந்த ஆப்ஜெக்டே அப்படியே சேர்த்து கட் ஆகும். இதுவும் கட் ஆகும், இதுவும் கட் ஆகும், சேர்த்து செலக்ட் ஆகும். அதனால தான் டபுள் என்ட்ரு கொடுக்கறது. ஓகேங்களா? இப்போ இதை கொடுத்தாச்சு. எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அரே பண்ணிடலாமா? இது எல்லாத்தையுமே 4த்தையும் செலக்ட் பண்ணி அரே பண்ணோம். செலக்ட் பண்ணியாச்சு. அரே கொடுத்து இங்கே போலார் அரே இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு சென்ட்ரு டோட்டலாக சென்ட்ரு இதானே, அதனால் இதை வந்து கிளிக் பண்ணணும். இந்த பாலிகன் மலை இது நம்ம கர்சர் வச்சாலே சென்டர் பாயிண்ட் காட்டும். ஓகேங்களா? இப்போ மொத்தமாக ஐட்டம்ஸ் வந்து இங்கே 6 இருக்குது. ஓகேங்களா? நமக்கு எத்தனை தேவை? நமக்கும் பார்த்திங்கன்னா 6 தான் தேவை. 1 2 3 4 5 6. ஓகேங்களா? அதனால் 6 அப்படியே இருக்கட்டும். ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? க்ளோஸ் அரே கொடுத்துட்டா க்ளோஸ் அரே ஆகிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டயக்ராம் வந்து நம்ம முடிச்சாச்சு. அப்பயும் சில ட்ரிம்மிங் வேலைலாம் இருக்குது. இந்த கேப்பெல்லாம் ட்ரிம் பண்ணணும்ல, அதனால் டிஆர்ஐ கொடுத்து டபுள் என்ட்ரு கொடுக்கணும். 2 வாட்டி என்ட்ரு கொடுத்துருங்க. 1 2 வாட்டி என்ட்ரு தட்டிட்டா நமக்கு தேவையான இடத்துல நம்ம டக்குன்னு ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுவும் தேவையில்ல. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. மற்ற வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதேமாதிரி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணால் தான். ஓகேங்களா? இப்போ டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இருக்குது. லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே கரெக்டாக தானே இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. அது கலரிங் வந்து கொடுத்ததுனால அது வந்து கரெக்டாக இருக்குது. கலரிங்னு வேணால் நம்ம வந்து வேணும்னா நம்ம கலரிங் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹேட்ச் கமாண்ட் இருக்குல்ல, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன். அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிங்க. வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன் ஹேட்ச் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கலரிங் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா?